அவங்களுக்கு நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துருக்கேன் ஷிஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் 6 மணிலேருந்து டேரக்ட்டு விளாக் பண்ண போகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூட சேர்ந்து இன்னொருத்தவனும் வரான். அவங்களும் நானும் இந்த விளாகில் இருக்க போகிறோம். ஃபன் இருக்க போது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். வெளியே வீட்டு வந்தேன். அந்த காலையில் அவுட்டோர் வியூ செம்மையாக இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோ அது அப்லோட் பண்ணுறேன். காலையில் 6 மணிக்கு ஏஞ்சிருந்தா பார்க்கலாம். நான் எங்கே 6 மணிக்கு ஏஞ்சிருக்கிறது 9 மணிக்கு. காலையில் 6 மணிக்கு சேர்ந்து இந்தமாரி வியூலாம் பார்க்க முடியும். நம்ம ஏஞ்சிருக்கிறது 10 மணிக்கு. இந்த வியூவெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? அதனால எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது, உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுதா பாருங்க. சரி வாங்க, நம்ம அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டுல அங்கேயே அவன் வீட்டிலே வண்டி விட்டு அங்கேருந்து தான் வாக்கிங் போவேன் எப்பயுமே. அவன் வீட்டுக்கு இப்போ ஃபஸ்ட்டு போவோம். அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பியாச்சு வாக்கிங்க்கு 6 மணிக்கு. இந்த நாயும் 10 மணிக்கு தான் ஏஞ்சிருக்கும், நானும் 10 மணிக்கு தான் ஏஞ்சிருப்பேன். இன்றைக்கி ஒரு நாள் ஒரு நல்ல வியூ பார்க்கலான்ட்டு 6 மணிக்கு சும்மா முக்கி ஏஞ்சோம். ஏன் மாமா முக்கி என்ன ஏஞ்சிருக்கிற? முக்கி எங்கே பாத்ரூம் வாங்கிட்டேன். எனக்கு முக்கியெல்லாம் பாத்ரூம் வராது, எனக்கு உட்காந்தாலே வந்துடும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நாங்கள் டீ குடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வாக்கிங் பேரில் 4 வீட்டில் நடக்க போகிறோம். அதுக்கப்புறம் வீட்டில் நடக்க போகிறானா? சாரி, 4 தெருவில் நடக்க போகிறோம். வீடு அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போகிறது, எந்த வீட்டுக்குள்ளே எது கிடக்கும், எதாவது நைட்டில் எதாவது வேலை பார்க்கணுன்னா வேலை பார்ப்பான். நான் நம்பர் வேணா கமெண்ட்டில் பண்ணுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு பைத்தியக்காரன் இவன் சொல்கிறதுல இவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் வீட்டுக்குள்ளே நடக்க போகிறானா? டேய் 4 தெருவுலன்னு சொல்கிறது 4 வீடு. என்ன பிச்சை எடுக்கிற? டேய் 4 தெருவில் வாக்கிங்னா எப்படி 4 தெருவு? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 4 தெருவில் போகிறது, போடுறது, எடுக்கிறது, தூக்குறது, வைக்கிறது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்பெல்லாம் எவ்வளோ டீசெண்டான ஃபேமிலி. எப்படி நம்ப கிடையாது. நான் நீ இருடா டேய். நாய் கூட கொலைக்குது நம்மளை பார்த்து. நாய் மட்டும்தான் கொலைக்குது. பெருமைப்பட்டுக்க நான் எத்தனை கொலைக்குதுன்னு. நம்ம ஒரு பொண்ணு பார்க்க மாட்டேங்குதுன்னு ஏங்கிறது எனக்கு புரியுது. அப்படிலாம் பேசக்கூடாது. நம்மளாம் எந்த படம் பார்க்குறோம்? நான் சிங்கிள் ப்ரோ. நீ ஆனால் எதை பற்றி ஏங்கிறது எனக்கு தெரியும். நான் என்ன நீ நினைக்கிற? என் மேட்ரிமோனியில் வேலை சரியா? இல்லை புரியல எனக்கு என்ன பண்ணிருக்கேன்ட்டு. எனக்கு மேட்ரிமோனியில் மாமா வேலை பார்த்துருக்கிறேன். நான் மாமா வேலை பார்க்குறேனோ இல்லை பக்கத்து வீட்டில் நான் மாமா வேலை பார்க்குறேனோ? பாத்தியா, உண்மை வாயில வந்துருச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இதுதான் அவன் பண்ணிட்டு இருக்க தினமும். யாரும் ஆளு கிடைக்கல, இவனே களத்துல இறங்கி சில அங்கிளுக்கு வேலை பார்ப்பான். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஏய் கம்முனுறா, நீ வேற போறே கிளப்பிட்டு இருக்க. உண்மையை ஒத்துக்கிட்டா கங்க்ராச்சுலேஷன். ஆட நாயே, என்னடா இப்படி பேசுறேன்? என்னை பார்த்தா அவ்வளோ கேட்டவங்க சொல்றது கிடையாது. நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். எத்தனை பொண்ணுங்க என்னை பார்த்து ஐ லவ் யூ ப்ரோ, எத்தனை அங்கிள் வந்து உனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு இவன் ஃபோன் எடுத்து பார்த்தா தெரியும். ஏய் எத்தனை பொண்ணுங்க எனக்கு வந்து ஐ லவ் யூ ப்ரொபோஸ் பண்ணிருப்பாடா. ஏய் எத்தனை பொண்ணுங்க எனக்கு ஐ லவ் யூ சொல்லி தெரியுமாடா? நம்மளுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மளாம் மொரட்டு பொண்ணுங்க இல்லைன்னு பசங்க பண்ணுவானுங்க. ஆமாம், பொண்ணுன்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட 1/2 மணி நேரம் பேச வேண்டியது. டேய் நான் மொரட்டு சிங்கிள்ரா. எல்லா பொண்ணுகிட்ட வேணா கேட்டு பாரு. எல்லா பொண்ணும் என்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. வேணாம், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சிங்கிளாக இருக்கிறது தான் லைஃப். இன்ஸ்டாகிராம்
இன்ஸ்டாகிராம தவிர இல்ல, இல்ல. இன்ஸ்டாகிராம் இல்ல இல்ல அது தேவை. சாட்டை மென்ஷன் நான் சைடுல ஒன்று போடுறேன். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு நீ இது சேனல் தரணும். இல்ல இல்ல வேணாம். இதை வந்து வீடியோலாம் ஏமாற்றக்கூடாது. இல்ல இல்ல இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா அது யாரு கூட வேணா பேசலாம். அந்த பொண்ணு வந்து இந்த பொருள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, ஊரை விட்டு அனுப்புறதுக்கு போல அது. ஓகே, நம்ம ரெகுலராக குடிக்கிற டீ கடைக்கு வந்தாச்சு. ஒரு லெமன் டீ சும்மா சிப்புன்னு அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வாக்கிங் பேரில் பார்க்கில் 4 சுற்றிட்டு 4 பொண்ணை சைட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். பார்க்கலாம் கிடையாது, என்னது வெளில தான் போகிறோம். நான் இது வாக்கிங் ஏரியாவா? பார்க்கே கிடையாது, வாக்கிங் ஏரியாவே எனக்கு தேவை கிடையாது. நம்ம இப்போ வந்து வாக்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. அந்த பக்கம் நான் பார்க்கு, இந்த பக்கம் நான் வாக்கிங் ஏரியா. அப்படியே உள்ளே போய் ஒரு சுற்றிட்டு அப்படியே வந்துடலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். இவன் சுற்ற மாட்டேன் ஒவ்விய உட்காந்து தான் சொல்கிறான். கேட்டால் எனக்கு உட முடியல, ஆயத்தை செதுக்கிட்டேங்க அப்படிலாம் கதை விடுவான். ஆனால் நம்ம விடாது பாருங்க எவ்வளோ நல்லா நடக்கிறான். இவ்வளோ அப்படி சொல்கிறாப்புல இல்லை அப்படி கேமரா சொல்லு. சொல்லிடுவேன். இல்லை வேணாம், பிரச்சனை இல்லை வேணாம் இவன் வேற ஏதாச்சும் சொல்லுவான், அதில் நம்மளுக்கு பிரச்சனையாயிரும். சரி நம்ம வாக்கிங் போகலாம். வந்தாச்சு பார்த்து சவுண்ட் அதிகமாக இருக்கு, யாரும் இல்லை அதனால சொல்றது இருக்கு. வாக்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. பின்னாடி வரான். இல்லை ப்ரோ, நம்ம தனியாக தான் வீடியோ எடுக்கிறோம். அவன் கேட்டால் விளாக் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் வரணும் வாங்க விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். வாக்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு, நடந்துட்டுருக்கோம். பக்கத்துலேயே நாய் நடந்துட்டு வந்துட்டு போகிறேன். ஜாலியாக இருக்குது. எதுக்கு இவன் லாக் பண்ணுறான் பார்க்கலன்னா சில பல காரணங்கள் இருக்குது. இந்த இடத்துக்கு காலையில் யார் யார் வருவாங்கன்னு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. இல்லை புரியல இது இல்லை இந்த விளாகில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு நீங்கள் செக் பண்ணி வேணாலும் பாருங்கள். எல்லாம் வாக்கிங் போக வருவாங்க. இது சொல்லிட்டு யார் யார் வருவாங்க, சோஷியல் பிளேஸ்ரா, யார் வேணா வரலாம்டா. இவன் வரான் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். டேய் சோஷியல் பிளேஸ்ல யார் வேணா வரலாம். நீ என்ன யாரனா வருவாங்க, நீ எதுக்கு வரன்னு தான் எனக்கு தெரியும். சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களுக்கு புரியும். ஏன்னா இவன் சொல்றது யாரும் நம்பாதீங்க. வரான் நீ வேணா கமெண்ட்ல சொல்லுங்க, கரெக்டாக இருந்தால் நான் வேணா லைக் பண்ணுறேன். இவன் சொல்றது நம்பாதீங்க, இவன் ஒரு பக்கி பையன், இவன் ஒரு பைத்தியக்கார பையன். இவ்வளோ சொல்றதுலாம் யார் நம்புவான்? ஆள் நல்லா இருக்கும் உங்களுக்கு, இவனை பார்க்காதீங்க. அவளாம் எப்போ விட்டு போகலான்னு இருக்க வைக்க, நீ மட்டும் போயிருந்தா போயிடுவாங்க. அவ்வளோதான். கடுப்பாக இருக்கு, இங்கே வந்தாலும் கடுப்பாக இருக்கு. அது ஏதோ அந்த சாங் நல்லா இருக்கு. சரி வெளில போ. இல்லை வெளியில் போக இல்லை வெளில போய் வெளில முடியாது முடியாது போய் ஒரு சுற்றிட்டு சொல்கிறேன். அது சுற்றிட்டு க்ரௌடாக இருக்கும். கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்த உடனே மேட்ச் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் எடுத்து மேட்ச் போட போகிறேன். நான் ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுக்கு பொய் சொல்லிட்டு இந்தமாரி பண்ணலாமாடா ஹரி? ஹரி பொய் சொல்லிட்டு பண்ணலாமா? ஃப்ரீ ஃபயர் அதை முடிச்சுட்டான், இப்போ கிளம்பிட்டுருக்கோம் வெளியே. ஏடா ஃப்ரீ ஃபயர் மேலே அவ்வளோ பைத்தியமா? இல்லை இல்லை, அப்புறம் அம்மா கால் வலிக்குதுன்னு உட்காந்து கால் வலிக்குதுன்னு எவனாச்சும் கால் வலிக்குதுன்னு உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளாடுவாங்களா? அப்போ கை வலிக்காதா? இப்போ கை சும்மா விட்டுரு. இப்போ நான் காலில் கையில் நடந்து வந்தேன். இப்போ கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் மூக்க மட்டும் தின்றோமோ இல்லை டீ திரும்பி குடிக்கிறோமோ தெரில, குடிச்சிட்டு
அப்படியே திரும்பி படுத்துட்டு யாரு கூட இல்ல புரியல. டேய் நான் சொல்கிறது போயிட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு தெளிவாக சொல்கிறேன். செந்தமிழ் நம்ம ரத்தத்தில் ஊறியிருப்பதால் நான் செந்தமிழும் பேசுவேன். அதனால் நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். செந்தமிழுக்கு சொல்லுங்க சொல்லு. சே இந்த மீ இல். சரி இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீ சொல்லு. இல்லை நீ சொல்லு. நீ தானே ரத்தத்துலேயே கலந்து. எனக்குலாம் ரத்தத்தில் கலந்து தானே கலக்கல. இல்லை ரத்தத்தில் கலந்துருக்குன்னு சொன்னேன். அதான் கலந்துருக்குல்ல சொல்லு. SENTHAMAL பல டிக்கெட்டுக்கு ரைட் விடுங்க. அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு நேராக போக போகிறோம். ஆமாம் நான் இந்த பார்க்கோட பேரை சொல்ல. இந்த பார்க் பேரோட கோல்டன் ஜூப்ளே. அது என்னடா 15 இயர்ஸ் ஒரு தடவை ஓப்பன் பண்ணுவாங்க. 50 வருஷம் என்எல்சி ரன் ஆனதால இந்த பார்க் நம்ம ஓப்பன் பண்ணிருக்காங்க. நீங்கள் விளாடுவீங்களோ இது ஓப்பன் பண்ணி 50 வருஷம் ஆயிடுச்சு. ஓ சாரி என்எல்சி ஓப்பன் பண்ணி 50 வருஷம். ஓப்பன் பண்ணி 50 வருஷம். பார்க் ஓப்பன் பண்ணி 50 வருஷம் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு? சில்வர் ஜூப்ளி. ஓ சில்வர் ஜூப்ளி பார்க் இருந்துச்சா? ஓகே சில்வர் ஜூப்ளியும் பார்க் இருந்துச்சுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கோல்டன் ஜூப்ளி மாற்றிட்டாங்களா? இந்த வரலாறு நம்மளுக்கு தெரில. நம்மளே சொல்ல இந்த வரலாறு எனக்கு தெரில. வந்து 1950லேருந்து ரைட் விடுங்க. இந்த 1950லேருந்து 2000 கட்டியிருக்காங்களாடா? இது புரியல. இது என்ன? ஆமாம் சத்தியமாக புரியலடா இது என்னட்டு. சரி ஓகே நம்மளுக்கு வந்து இது தேவையில்லாத விஷயம். வரலாறு நம்ம ரத்தத்தை உரியும். அதனால் வரலாறை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் இந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போய் தூங்கும். வீட்டில் தூங்கிட்டேன். வெட்டி தானே ஃபுல்லா தெரியலையா? நாய்க்கில்ல அவ்வளோதான். வீட்டில் சிமெண்ட்ரு போட வேலை இருக்கா? யார்கிட்ட கதை விட்டுருக்கீங்க? ஆமாம்ல முதல் சொன்னாங்க நேற்று சிமெண்ட்டு போட வேலை இருக்குன்னு. அப்போ சிமெண்ட்டு போட போறியா? கலந்து உங்களுக்கு யார் வீட்லையாச்சும் ஒட்டு உடச்சலா அது மாதிரி இருந்துச்சுன்னா இவனை கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கால் பண்ணிங்கன்னா வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவான். நீ காசில் கொடுக்க வேணாம். 3 வருஷம் சோறு போட்டால் போதும் வந்து செஞ்சு. அவ்வளோதான். பஜ்ஜி கடைக்கு சாப்பிட்டு போயிடலாம். இல்லை நான் இந்த இதோட முடிச்சுக்கிறேன். நான் நேரம் வீட்டுக்கு போகணும். அவசரமாக கால் பண்ணுறாங்க யாரோ. வீட்டுக்கு போயிட்டு யாருமே கால் வரல. நீ காலிஸ்டே காட்டு. காலிஸ்டே போடுறல இந்த இடத்துல காலையில் அன்றைக்கி நீ வராதப்பா கிடக்கும். இல்லை அன்றைக்கி நீ வராதப்போ முன்னெல்லாம் வாக்கிய நான் மட்டும் ஒரு 2 நாள் வந்தேன்ல. அன்றைக்கி இந்த இடத்துல எப்பயுமே அந்த குழுவின் கோவில் பஸ் வந்து நிறுத்திடுறாங்கடா. அப்படியே எல்லா குளிங்களும் பசங்களும் பொண்ணுலிங்க தான் பொறுத்து பசங்க எல்லாமே சரி பொண்ணுங்க இங்கே தான் இருக்குது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நான் வளரு ஏதாச்சும் நீ பேச. மாமா சத்தியமா இன்னைக்கு இங்கே தான் நின்றுச்சு. அதுதான் அவர் வந்து டிரைவரை கரெக்ட் பண்ணுறா தானே இப்போ நீ. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். வீடு கொடி நட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் பொண்ணு இருக்குன்னு அர்த்தம். அது வாய் ஸ்லிப் ஆகி கன்ஃபியூஷன் ஆகி என்ன அப்படி பார்க்காத டென்ஷன் ஆகுது. உண்மையை தான் சொல்கிறேன். செருப்பாக அடிப்பாங்க. அது நல்லா சரி விடுங்க. அந்த வீட்டில் கல்யாணம் நடக்குது போல. நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேச தேவையில்ல. நடக்க போகுதுன்னு சொல்லு. சொன்னால் செருப்பு கொண்டு சரிவா விடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கு மேலே நேரம் வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். 10 மணிக்கு திரும்பி ஏஞ்சிருக்கிறோம். இந்த vlog பேர் வந்து மாதிரி பேச கிறுக்கு பாய்ஸ். அவ்வளோதான். இந்த vlog பேர் வந்து கிறுக்கு பாய்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.